வேணால் சாதிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஏன்னா பேனா இல்லைன்னா எதுவுமே இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது நாட்டின் தலையெழுத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி பேனா மொழிக்கு மட்டுமே உள்ளது. எழுத்துரிமை, கருத்துரிமை, பேச்சுரிமை, ஊக்குரிமை இவை நான்கும் சேர்ந்ததுதான் ஒரு நாட்டை தாங்கி பிடிக்கும் தூண்களாகும். அவற்றின் எழுத்தின் அடித்தளமாக இருப்பது பேனாவாகும். இந்த மாதிரி பேனாவை பற்றி தெரியாத விஷயம் எதுவுமே இல்லைங்க. அதாவது என்னதான் நம்ம டெக்னாலஜி வளர்ந்தாலும் சரி, என்னதான் நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணாலும் சரி, பேனா யூஸ் பண்ண முடியாமல் நம்ம யாருமே இல்லை. ஏன்னா பேனா தான் மெயின். பேனா இல்லைன்னா நம்ம எக்ஸாம் எழுத முடியுமா? இல்லை பேனா இல்லாமல் பசங்க படிக்க முடியுமா? பேனா இல்லாமல் காலேஜில் பசங்க எழுதாமல் விட்டுறாங்களா? கம்ப்யூட்டர் வச்சா பண்ணுறாங்க. 1000 எழுந்தாலும் பேனா நம்ம எழுதி தான் இருக்கும். அதாவது ஜெர்னலிஸ்ட்டு பேனா தான் மெயின். ஏன்னா அவங்களால பேனாவை இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. அதனால தான் சொன்னேன், பேனாவை வச்சு என்ன வேணா சாதிக்கலாம், என்ன வேணா பண்ணலான்ட்டு. பேனா இல்லைன்னா எதுவுமே இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ மொபைல் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, எல்லாத்தையும் மொபைல் எடுத்துடுறாங்க. இருந்தாலும் பேனா தான் மெயின்.